வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த எண்கணித ஜோதிடம்ன்றது பார்த்திங்கன்னா நியூமராலஜி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண் இருக்குது. உங்களுடைய பெயரை தவிர்த்து உங்கள் ஜாதகத்துக்குன்னு இந்த எண் உங்களுக்கு எப்போதுமே சாதகமாக இருக்கும், இந்த எண் எப்போதுமே உங்களுக்கு பாதகமாக இருக்கும்ன்றது அது ஒரு நியூமராலஜி படி அந்த எண்கணித முறையில் நம்ம கண்டுபிடித்து சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னுடைய குழந்தைக்கு இந்த நமக்கு தான் ஒரு நல்ல பெயராக யாருமே செலக்ட் பண்ணலை, இந்த மாதிரி ஒரு நியூமராலஜி படி செலக்ட் பண்ணியிருந்தா நம்ம இன்னும் வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும், உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மீக பரிகாரம்ன்றது இதற்காக நாங்கள் பரிகாரம் தனியாக செய்யணுமா? இப்போ நாங்கள் எங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தோன்னா நீங்கள் பரிகாரம் தான் சொல்லுவீங்களா, வேறு எதுவுமே சொல்ல மாட்டிங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய தசாபுத்தி முக்கியமாக இருக்கணும். அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை. இல்லை உங்களுக்கு மறைவு ஸ்தான தசாபுத்தியோ இல்லை வேறு ஏதாவது தசாபுத்தியாக இருந்ததுன்னா, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லாத ஒரு தசாபுத்தியாக இருந்ததுன்னா ஒரு எளிய முறையில் நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படியா செலவு பண்ணணும், எந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம உங்களுடைய ஜாதகம் மூலமாக பார்த்து சொல்லுவோம். அதுதான் ஆன்மீக பரிகாரம்ன்றது உங்கள் ராசிக்கு இல்லை உங்கள் லக்னத்துக்கு இல்லை உங்கள் ஜாதகத்துக்குன்னு உங்களுக்கு ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டிய ஒரு நேரம் இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா, அந்த தெய்வத்தோடைய சரணாகதி அடைந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை முழு அளவில் அந்த தீர்வுக்கு கொண்டு வர முடியுன்றது தான் இந்த ஆன்மீக பரிகாரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற அங்காரகன் தரும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். உச்சம் பெற்ற அங்காரகன் என்னது? மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறது தான் உச்சம் பெற்ற அங்காரகன். இந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலேயே பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயம். ஏன்னா 7.5 சனியிலிருந்து அவங்க வெளிவராத முடியாத நிலைமையில் இருக்கும்போதே இந்த உச்சம் பெறும்போது, அந்த மகர ராசியில் அந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய இந்த மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா 4, 7, 8 4ஆம் இடமான மேஷ ராசியை பார்க்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடமான கடகராசியை பார்க்கிறார். 8ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த முக்கியமான இந்த 3 இடத்தையும் பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த 8ஆம் இடம் மாத்திரம் அவர்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குமே தவிர, முக்கியமான பாவகம்னு பார்த்தீங்கன்னா அந்த 4ம் 7ம் மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு ஒரு திருப்பத்தை தரப்போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பாளிகள்னு சொன்னோன்னா இவர்களுக்கு உழைப்பதற்கு ஒரு சிலையே வைக்கலாம். அந்த அளவிற்கு அவர்கள் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. 24 மணி நேரமும் எந்நேரமும் கூட்டு அவர்களை வேலை சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் இவர்களுக்கு தூக்கம் வரும். இல்லாட்டி அந்த இடத்துல இவர்களுக்கு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட அந்த மகர ராசி என்பவர்கள் தொழில் செய்கிற இடத்துல கூட தன்னைத்தானே வருத்தி கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தொழிலாளிகள் இல்லாட்டியும் கூட நானே போய் செஞ்சு அந்த இடத்துல அந்த வேலையை முடிச்சாதான் நாளைக்கு என்னுடைய கிளையண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியும் அப்படின்ற அளவுக்கு தானே இறங்கி போய் செய்கிறது தான் இந்த மகர ராசி அன்பர்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. அந்த அளவுக்கு இவர்கள் அந்த தொழிலில் தொழிலாளின்ற ஒரு வேறுபாடு இல்லாமல்
இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த 7.5 சனியின் பிடியில் தாக்கத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட இந்த மாத கிரக கோச்சாரங்களான அதாவது இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அடுத்தடுத்து வரிசையாக ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்களில் சுக்கிரனும் வராரு, புதன் பகவானும் வராரு, இவங்க ராசிக்கு சூரியனும் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். எவரொருவர் ஜாதகத்தில் தன்னுடைய லக்னத்திலேயே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் இருக்குதோ இவர்கள் ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலலாம் அரசாங்க உத்தியோகம், நல்ல படிப்பு, மேல் படிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகள் அதிகமாக இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி இவருடைய செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குது, மேஷ ராசியை பார்க்குது. அந்த மேஷ ராசியில் யார் இருக்கிறார்? குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் இருக்கும்போது குரு பகவான்ன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணம், அடுத்து மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கடன்கள்னால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த பேரும் புகழும் கிடைக்காம இருக்கும். என்னதான் நீங்கள் நல்ல வேலை செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் கிளையண்ட்டை திருப்திப்படுத்தினாலும் கூட உங்களுடைய ப்ராடக்ட் வெளியில் தெரியாமல் இருக்குது. ஏன் தெரியாமல் இருக்குது அப்படின்ற போது இது நாள் வரைக்கும் அந்த குரு பகவான் தனித்த குருவாக இல்லை, வக்ர கிரகங்களோடு சேர்ந்திருந்தார். அதுக்குண்டான பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்ல இருக்கிற பதிவை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த தனித்த குருவாக இருக்கும்போது அவர் அந்த செவ்வாய் பகவானும் உச்சம் பெறும்போது அந்த செவ்வாயும் குருவும் சேரும்போது மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். என்னைக்கும் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருப்பான், அவன் இன்னைக்கு சார் உங்கள் ப்ராடக்ட் அன்னைக்கு வாங்கினேன், அதை நல்லா யூஸ் பண்ணேன், இன்னைக்கு சூப்பராக இருக்குது, நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அந்த பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரத்தையோட நீங்கள் ஸ்ரத்தையோடு செஞ்ச தொழிலாகப்பட்டது இன்றைய அளவுக்கு ஒரு நல்ல பேரையும், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடனை அழிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு அந்த கடன் இருந்ததோ உங்களால் அந்த கடனில் இருந்து நம்ம வெளியில் வர முடியுமா, நிறைய பிரச்சனை ஆகிப்போச்சு, அது நிறைய கேஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய நேரம் தான். ஏன்னா அந்த செவ்வாய் குருவை பார்க்கறதுனால வருமானம் நிறைய வரப்போகுது, இரட்டிப்பாக வரப்போகுது. உங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு கடனை அடைப்பதற்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் ஒருபடி முன்னேற்றம் அடைவதற்கும். ஏன்னா எல்லாருமே அந்த குரு பகவானை பார்க்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் குரு பார்க்குறார், அடுத்து செவ்வாயும் குருவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம் கிடைக்க பெற்று கடனை அழித்து அந்த கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்க வேண்டுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய வருமானம் சொல்கிறத விட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொசிஷன், அதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கிறதுக்கோ உயர்ந்த பதவி கிடைப்பதற்கும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்குறீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்காம போகவே போகாது. இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக வீடு, வாகனம், மனை எல்லாமே வாங்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு வீடு இல்லை எனக்காகன்னு ஒரு சொத்து கூட இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது வீடு வாங்குவதற்கு, உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலம் வாங்குவதற்கு, வீடு கூட நான் வாங்க வேண்டாம், எனக்குன்னு ஒரு 2 சென்ட் நிலம் வாங்கினா போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமாக நிலம் வாங்குவதற்கு அந்த 4ஆம் இடம்ன்றது தாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியை தரக்கூடிய இடம். அந்த திருப்தியை தரக்கூடிய இடத்துல அந்த குரு பகவான் நிற்கிறாரு. அந்த உச்சம் பெற்ற செவ்வாயும் பார்க்கும்போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு திருப்தி அடையாத வாழ்க்கையாகவே இருந்திருக்கும். என்ன
என்ன பெருசா வாங்கணும், என்ன பெருசா வாழ்ந்தோம், என்ன கணவன் மனைவி நம்ம இருக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா செவ்வாய்ன்றது வந்து கலத்திரக்காரகனும் கூட. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கலத்திரக்காரகன், ஒரு ஆணுக்கு சுக்கிரன் கலத்திரக்காரகன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் அதே இடத்துல இந்த 40 நாட்கள்ல இருக்கும் போதும் இந்த கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு வலுவான காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேருவதற்கும், ஏன்னா உச்சம் பெறும்போது அது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருக்கிற அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அந்த 40 நாட்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் சரி, ஒரு பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும், ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கும் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் கடகராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு, இது வரைக்கும் திருமண தடைகள் நிறைய இருந்திருக்கும். உங்களுக்கு திருமணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ஒரு அப்ரோச் பண்ணியிருந்தாலும் உங்களால் அதை பண்ணியிருக்கவே முடியாது. ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை வெளியூர் போய் படிப்பாங்க குழந்தைங்க, இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கிறேன், இப்படி தேவையில்லாத தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான, அதாவது 7.5 சனியின் பிடி, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி பகவான் இருந்து ஜென்ம சனியாக இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன், வழக்கு, நோய்கள், அதிகமாக நோய்களை சந்தித்தவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான். இதில் இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு முதற்கட்ட ஒரு இடம்தான் இந்த 40 நாட்கள். இந்த முதற்கட்டத்தில் உங்களுக்கு எல்லா நிவர்த்திகளும் கிடைக்கப்பெற்று வரக்கூடிய மாதங்களில் எல்லா ஒரு வாழ்க்கை தரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம், பொதுவான பலன்கள் தான். இந்த ராசிக்கு இந்த மாதிரி பொதுவான பலன்கள் உச்சம் பெறும்போது, செவ்வாய் உச்சம் பெறும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.